السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وعلى أصحابه وعلى أتباعه أجمعين. وما التوفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، قال الله تعالى في كلام القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونفس وما سواها فألهمها فجورها وتقواها. صدق الله العلي العظيم. அளவில்லாத அருளாளன், நிகரில்லாத நிரப்பமான அன்புள்ளம் கொண்ட அல்லாஹுவின் திருபெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மனிதர்களுக்கெல்லாம் நல்வழி நேரிய வழி காட்டுவதற்காக அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவரான, படைப்புகளில் ஆரம்பமானவருமான, படைப்புகளிலேயே மிக சிறந்தவருமான நம்மவர்களின் நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள் மீதும், இந்த உலகில் உண்டான மூமினான முஸ்லிமான ஆண் பெண் ஒவ்வொருவர் மீதும், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இந்த வாரத்துடைய மாதர் மஜ்லிஸில் தீனை சார்ந்த சில விஷயங்களை நினைவு கூறுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வாய்ப்பளித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயம் தடம் புரளாமல் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் ஏகப்பட்ட ஏற்பாடுகள் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான். இந்த மனித சமுதாயம் நேர் வழியை விட்டும் தடம் புரளாமல் வாழ்வதற்காக ஏராளமான ஏற்பாடுகளை அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான். உதாரணமாக, லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்தது, வேதங்களை அருளை தந்தது, நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இமாம்கள், முன்னோர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து தந்திருப்பது, இது எல்லாம் ஒரு மனிதன் நேரிய வழியை விட்டும் தடுமாறிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா செய்திருக்கிற ஏற்பாடுகள். இதனுடைய வரிசையில ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரத்யேகமான முறையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மனசாட்சி என்று ஒன்றை தந்திருக்கிறான். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது. அந்த மனசாட்சி ஒரு மனிதனை நேரிய வழியை விட்டும் தடம் புரளாமல் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவா மனசுல ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு மனசாட்சி, இன்னொன்று மனோ இச்சை. மனோ இச்சையின் பிரகாரம் செயல்பட்டாக்க மனிதன் தடம் புரண்டு விடுவான், நேர்வழியை விட்டு விடுவான். மனசாட்சியின் பிரகாரம் செயல்பட்டால் தடம் புரளாமல் நேரிய வழியில் அவனால் செயல்பட முடியும். இது அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லித் தரக்கூடிய ஒரு வார்த்தை. சூரத்து ஷம்ஸ் என்ற சூறாவை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிப்பான். வன்னஃபஸி வமா ஸவ்வாஹா, மனிதனுக்கு மனசை படைத்த அல்லாஹ் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த மனசிற்கு
நல்லதையும் சொல்லி கொடுத்திருக்கிறோம், கெட்டதையும் சொல்லி கொடுத்திருக்கிறோம். மனசுக்கு ஆசிரியர் யாருங்க? மனசுக்கு ஆசிரியர் யாரு? மனசனுடைய புரோகிராம்கள் செட் பண்ணது யாரு? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அதை ஏற்பாடு அப்படி செஞ்சுட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. மனிதனுக்கு உண்டான மனசாட்சியை அதை நாம் படைக்கும் போதே நல்லது எது கெட்டது எது என்பதை நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தரக்கூடிய வார்த்தை. அப்போ ஒரு மனிதன் நம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் மனசாட்சியின் பிரகாரம் செயல்பட்டாக்க தடம் புரளாமல் வாழ முடியும் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது சார்ந்த சில விஷயங்களை தான் நாம் பேச இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்னும் உலக அளவில் பேசப்படக்கூடிய பிரத்யேகமான நூல்கள்ல ஒரு நூல் வள்ளுவன் எழுதிய திருக்குறள். அதுல கூட ஒரு அழகான ஒரு திருக்குறள், மனசாட்சி சம்பந்தமான முறையில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை. தன் நெஞ்சறிவது பொய்யற்க, தன் நெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்று அழகான ஒரு வார்த்தை. அதாவது மனசாட்சி அறிய ஒரு தவறை செய்துவிட்ட பிறகு அந்த மனசாட்சி அந்த மனிதனை சுத்தி சுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட. யதார்த்தமா ஒரு மனிதன் ஒரு தவறை செய்து விட்டான் என்று சொன்னால் மனசாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும், நீ தப்பு பண்ணிருக்க, நீ செய்யறது தப்பு, நீ நினைக்கிறது தப்பு, நீ பேசுறது தப்பு என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சொல்லக்கூடிய வேலை மனசாட்சிக்கு உரியது. செய்யறதுக்கு முன்னாடி தடுக்கும், செஞ்ச பிறகும் சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கும் மனசாட்சி. இதெல்லாம் நம்ம உண்மையில உணர்ந்திருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ஒருவர், அவருடைய பெயர் வாபிசா. வாபிசா, வாவ் அலிஃப் பே ஸாது தே, வாபிசா. யா ரசூலல்லாஹ் அழைத்து கொண்டு உள்ள வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வேகமா வரவேற்பாங்க, வாங்க அப்படின்னு. அங்க வந்து பக்கத்துல உட்கார்றதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்பாங்க, என்ன வாபிசா, நல்லது எது கெட்டது எது என்பதை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். நல்லவைகள் எது கெட்டவைகள் எது என்று கேட்பதற்காக வந்திருக்கிறீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த சஹாபி வாபிசாவை பத்தி கேட்பாங்க. அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடியே என்னுடைய மனசு தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷத்துல ஆமா யா ரசூலல்லாஹ் சொல்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கை முட்டிகளை, அதாவது ஒவ்வொரு விரல்களையும் சேர்த்து மடக்கி ஒரு பிடி பிடிப்பதை போல கைகளை மூடிக்கொண்டு தன்னுடைய நெஞ்சின் பகுதியாக வேகமாக ஒரு தட்டு தட்டி, வாபிசா, இதே மாதிரி உன்னுடைய மனசுல நீங்க பேசுங்க, உங்களுடைய மனசாட்சியில நீங்க பேசுங்க. அது சரின்னு சொன்னாக்கா அது சரி, அது தப்புன்னு சொன்னா தப்புன்னு நான் சொல்ல. சாதாரணமான மனுஷனை பார்த்து சொல்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு மனிதனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல அது. ஒரு சஹாபி ஒவ்வொரு விஷயங்களையும் நன்மையாகவே ஆக்க வேண்டும் என்ற சிந்தனையில கேட்கக்கூடிய சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னுடைய மனசாட்சியில நீ கேளு, அது சரின்னு சொன்னாக்கா அது சரி, அது தப்புன்னு சொன்னா அது தப்பு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய ஆயத். நான் சொல்லி கொடுத்திருக்கிற மனசாட்சிக்கு எது சரி தப்பு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான். அதை தாண்டி ஒரு மனிதனால செயல்படுதல் என்பது முடியாது. ஒரு பாவியாக இருந்தாக்க மனசாட்சி தூண்டினாலும் சொன்னாலும் தடுத்தாலும் அவன் செய்ய வேண்டியது செஞ்சிருவான். பாவிகளை பத்தி மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. ஒரு சராசரி மனிதனாக, ஒரு ஈமான்தாரியாக நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆசையில செயல்படக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாபிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் பதில். அதுதான் நமக்கும் பதில். உன் மனசாட்சிக்கு சரின்னு படுதா அது சரி, எது தப்புன்னு படுதோ தப்பு. இன்னொரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு சஹாபி வருவாங்க, அபி உமாமா அறிவிக்கிறாங்க, வேறொரு சஹாபி வருவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், ஈமான் என்றால் என்னன்னு கேட்பாங்க. ஈமான் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, நீ நல்லது செய்யும் போது உன் மனசுக்கு திருப்தி ஏற்பட்டாக்க அது ஈமான். உன் மனசாட்சிக்கு திருப்தியா இருந்துச்சுனாக்க அது ஈமான். நீங்கள் கெட்டது செய்யும் போது உங்களுடைய மனசாட்சி அதிருப்தி கொண்டால் அதுவும் ஈமான்.
நல்லது செய்யும் போது திருப்தி கொண்டாலும் ஈமான், கெட்டது செய்யும் போது, கெட்டதை நினைக்கும் போது உங்களுடைய மனசுல அதிருப்தி ஏற்பட்டுச்சா அதுவும் ஈமானுடைய அடையாளம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மனசாட்சியினுடைய திருப்தியின் பிரகாரம் செயல்படுதல் நல்லவைகளாக இருந்தாக்க ஈமான், மனசாட்சிக்கு அதிருப்தியான முறையில கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு வருந்தக்கூடியதாக மனசாட்சி இருந்துச்சுனாக்க அதுவும் ஈமான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி முடிவெடுக்க முடியாம மனசுல ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா என்ற தடுமாற்றம் வருதா, அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க, செயல்படுத்தவே வேண்டாம். அந்த விஷயத்தை செயல்படுத்த வேண்டாம், அப்படியே விட்டுருங்க அந்த விஷயத்தை. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனால மனசாட்சியின் பிரகாரம் செயல்படுதல் என்பதும் ஈமானுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்கல்ல, ஈமான் என்பது 70க்கும் அதிகமான கிளைகள் கொண்டதாக இருக்கு. 70க்கும் அதிகமான கிளைகள் கொண்டதாக ஈமான் இருக்கு. அதுல வெக்கத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருப்பாங்க, நன்றி செலுத்துவதை பற்றி ஸல்லல்லாஹு சொல்லியிருப்பாங்க, பொறுமையாக இருப்பதை பற்றி ஸல்லல்லாஹு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மனசாட்சியின் பிரகாரம் செயல்படுதல் என்பதும் ஈமானுடைய அடையாளம். ஹஜ்ரத்தே சயீத் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர்கள் ஆரம்ப காலங்கள்ல இஸ்லாத்திற்கு பகைமையில வாழ்ந்தவர்கள், இஸ்லாத்தை பகைத்து வாழ்ந்த ஒரு மனிதர். யாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு அபூ ஜஹல், உமையா, உத்துபா, ஷைபா இப்படிப்பட்ட கொடும் காபிர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு இஸ்லாத்தை பகைத்து வாழ்ந்தவர்ல சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். ஆனா பிற்காலத்துல இஸ்லாத்துல தன்னை இணைத்துக் கொண்டார்கள், நபியுடைய துஆவை பெற்றுக் கொண்டார்கள், ஒரு நல்ல ஒரு சீதவியாக வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்டவர்கள். அப்படி பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்ட சமயத்துல அங்குள்ள மக்கள் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில பலகீனமான விஷயங்களை கொண்டு வந்து அமீருல் முஃமினீன் சொல்றாங்க. சயீத் இப்னு ஆமிர் பொறுப்புதாரியாக எங்க இருக்கிறார்களோ அங்க உள்ள மக்கள் அமீருல் முஃமினீன் வந்து சில செய்திகளை சொல்றாங்க. யாரை பத்திங்க? தனக்கு பொறுப்புதாரியா நியமிக்கப்பட்ட சயீத் இப்னு ஆமிரை பத்தி சொல்றாங்க. என்ன பலகீனமான செய்தி, என்ன ஒரு குறையான செய்தி அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பொறுப்புதாரி சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார், அடிக்கடி மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார் என்று சொன்னாங்க. அமீருல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கேட்கிறார்கள், என்ன காரணம்? உடல்ல எந்த விதமான பலகீனம் கிடையாதுங்க. இப்ப இருக்கிற மாதிரி பிரஷர், சுகரு, அதிகமா நோன்பு வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. உடல் சார்ந்த எந்த நோயும் கிடையாது. பிறகு ஏன் இப்படி ஆகுது உங்களுக்குன்னு கேட்டாங்க. இப்ப சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய மனசாட்சி எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது, ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது ஞாபகப்படுத்த எனக்கு ஒரு வருத்தம் உண்டாகுது. அந்த வருத்தத்தினுடைய வேகம் என்னை மயக்கத்தில் ஆக்கி விடுகிறது என்று சொன்னார்கள். அமீருல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன அது அப்படின்னு. நான் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்திற்கு பகைவனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில அடிமைகளை நாங்கள் ஒன்று சேர்ந்து தண்டிச்சிருக்கிறோம். உதாரணமா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி தண்டிக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த வரிசையில ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தண்டனை கொடுத்துக் கொண்டிருந்தோம். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தடவை நாங்கள் கடுமையாக தாக்கினோம். அவர் உடலெல்லாம் ரத்தம், அவர் உடுத்திருந்த உடையெல்லாம் ரத்தம், அவரால் உட்காரக்கூட முடியல, படுக்கக்கூட முடியல, அவரு மயக்கத்தில் ஆகிறாரு. இன்னும் 2 அடி அடிச்சாக்க உயிர் போயிடும். அந்த அளவிற்கு கடுமையான தாக்குதல். அந்த நேரத்தில் எங்கள்ல ஒருவன், அதாவது காஃபிராக இருந்த காலத்துல எங்கள்ல ஒருவன்
ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு விசாரணை செய்கிறார். என்ன ஹுபைப், இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களா இஸ்லாத்துக்காக வேண்டி? நீங்க படக்கூடிய கஷ்டத்தை போல முகமதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த கஷ்டம் ஏற்பட்டிருந்தா எப்படி இருக்கும் என்று சொல்லி நையாண்டியாக நக்கலாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னும் அதிகமான வலியை ஏற்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை கேட்கிறார். தள்ளாத நிலையில் இருந்த அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை உடம்பை முறுக்கி கொண்டு எழுந்திருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காலிலே முள்ளு குத்துவதை கூட என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை நீ தருவதாக நினைத்தால் என்னோட உயிர் இருக்கிறதுக்கு அதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் பேசிய அந்த வார்த்தைகள் எங்கள்ல இருந்தவர்களுக்கெல்லாம் கோபங்கள் வர வைத்தது. மேலும் அதிகமாக அடிச்சு அவர் இறக்குற வரைக்கும் சிலுவை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் நாம் தொங்க விட்டோம், சிலுவையில மாட்டி விட்டோம். உயிரோட கொண்டு போய் சிலுவையில மாட்டி விடுறது. ஒரு பெரிய மரம் கட்டி அந்த மரத்துல கொண்டு போய் மாட்டி விடுறது, உப்பு கண்டு காயப்படுற மாதிரி. இப்போ இந்த விஷயத்துல என்னுடைய மனசுல ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு. யாரு சொல்றா? ஸைத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பற்றி அவர்கிட்ட விசாரிக்கும் போது நாங்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி உயிர் போற நேரத்திலும் இந்த மாதிரி கர்தனையோடு பேசினாரு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பேச்சினுடைய தாக்கம் என்னுடைய மனசுல ஈமானை வளர்ப்பதற்கு காரணமாயிருச்சு. அன்று நான் ஈமானுடைய வாசலுக்கு நான் வந்துட்டேன். அந்த செய்தி என்னுடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு உண்மையான முறையில நேசிக்கக்கூடிய ஒரு நேசனை போய் இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரே கொடுக்க முன் வந்தவனுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய தண்டனை நம்ம கொடுத்துட்டோமே, என் கூட இருக்கக்கூடிய அடிக்கும் போது அவர்களை தடுக்க முடியாமல் போயிருச்சு என்று என்னுடைய மனசுல அன்று ஏற்பட்டுச்சு. அதே வருத்தம் காலம் காலமாக என்னுடைய மனசுல ஓடிக்கொண்டே இருக்கு. இப்படி பண்ணிட்டோமே, அன்னைக்கு அவரை காப்பாற்றாம போயிட்டோமே, அவரை எவ்வளவு பெரிய தண்டனை நாம் தண்டிச்சிட்டோமே என்று சொல்லி இவர் மட்டும் தனியா செய்யல, ஒரு கூட்டமே சேர்ந்து செய்யும் போது இவர் அதில் இருக்கிறார். இப்ப அந்த செயல் ஒரு தப்புங்கிறத அவர் எப்போ உணர்ந்தாரோ, அந்த மனசாட்சி எப்போ தடுத்துச்சோ, அப்போல இருந்து அவர் தன்னை வருத்தி கொண்டு அந்த சிந்தனைகள் வரும்போதெல்லாம் மயக்கமாகி கீழே விழுந்துருவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொல்லி காமிப்பாங்க, இதுல வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா, நீ செஞ்சது தப்பாக இருந்தாலும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு நீ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி ஈமான்ல இணைந்து விட்டாயோ, அன்றே உன்னுடைய பழைய எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டாச்சு. அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான். நபியோட வார்த்தை உனக்கு தெரியாதா? நபியோட வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதை பற்றி வருத்தப்படாத என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தைரியம் ஊட்டுகிறார்கள், ஆறுதல் சொல்றாங்க. அது வரைக்கும் அவருடைய மனசாட்சி அவரை பின்தொடர்ந்து கொண்டு நீ செய்த தப்புன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு வருத்தப்பட வச்சிருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் தவறு. ஏதாவது ஒரு விஷயங்களை நினைத்து நம்ம வருத்தப்பட்டுருந்தா, ஒருத்தரோ வருத்தப்பட்டு இருக்கலாம், இரண்டாவது அந்த விஷயத்துல நம்ம நினைச்சு பார்ப்போமா? எத்தனை அமல்களை விடுகிறோம், எத்தனை அமல்களை தவறு செய்கிறோம், எத்தனை கூடாத விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம், தப்புன்னு தெரிஞ்சதான் செய்கிறோம். மனசாட்சிக்கு தெரியாம நம்ம எந்த செயலும் செய்வது கிடையாது. ஆனா வருத்தம் நம்மளோட உள்ளத்துல உண்டாகுதா, ஏற்பட்டிருக்கிறா? இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி பாடங்கள். மனசாட்சியின் பிரகாரம் செயல்பட்டாதான் ஈமான் நிறைந்திருக்கிறது என்பது நமக்கு அடையாளம். அந்த சஹாபிக்கு இருந்துச்சு, ஸைத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைய இருந்துச்சு ஈமானுடைய தாக்கம். அதனால அவ்வளவு பெரிய சிரமங்களை வருத்தங்களை அவர் கொண்டிருந்தார் மனசுல. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ஹஸ்ரத்தே அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா இவரு பனு குரைலா என்று சொல்லக்கூடிய ஒரு வம்சத்தினுடைய நபர். பனு குரைலாங்கிறது மதீனாவில் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு வம்சம். அந்த பனு குரைலாவை சேர்ந்தவர் அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா. ஒரு கட்டத்துல முஸ்லிம்கள் பனு குரைலாவை முற்றுகையிட்டு சிறைபிடிக்கிறார்கள். அவருடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரணடைய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. அப்படி சூழல் ஏற்படும் போது தங்களுடைய நண்பர்கள், தங்களுடைய குடும்பத்தினர்கள் என்ற அடிப்படையில பனு குரைலாவுக்கு அபீ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இஸ்லாமியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த ராணுவ ரகசியத்தை வெளியில சொல்றாங்க பனு குரைலா. முற்றுகையிட்டவங்களை நாங்க கைது பண்ண போறோம், இந்த கைதுக்கு பின்னாடி இஸ்லாமியர்கள் என்ன செய்ய போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற செய்தியை, மறைவான செய்தியை, ரகசியமான செய்தியை எதிரணியினர்களுக்கு அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா சொல்லி தருகிறார்கள். அப்ப மனசாட்சி சொல்லுது, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, உன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டி
உன்னுடைய உறவுகளுக்காக வேண்டி கொண்டிருக்கக்கூடிய ஈமானுக்கு துரோகம் செய்யற மாதிரி ஒரு தப்பையும் செஞ்சிருக்கிறாயேன்னு சொல்லிட்டு மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சு. வேகமாக வருகிறார்கள் அபீ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எங்கங்க? மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ஒரு தூண்ல தன்னை கட்டிக் கொள்கிறார்கள். கட்டிக்கொண்டு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மன்னித்ததாக சொல்லி என்னை அவிழ்த்து விடாத வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்ன வார்த்தைங்க? அவர் செஞ்ச தப்பு என்னங்கிறது அவருடைய மனசுக்கு தெரியும். அல்லாஹ்ட்ட முறையிட்டுக் கொண்டு தௌபா செய்ய தயாராயிட்டாரு. எப்படி சொல்றாங்க? நான் அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பை பெற்றவனாக நபிக்கு செய்தி அறிவிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அவிழ்த்து விடுகிற வரைக்கும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன் என்று மஸ்ஜித் நபவியில தன்னைத்தானே கட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். சாப்பிடல, குடிக்கல, மலஞ்சலம் கழிக்க போகல, எதையுமே இல்லாம பள்ளியிலேயே கட்டிப்பட்ட வண்ணம் இருக்கிறார். தன்னைத்தானே கட்டிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். யார் யாரோ வந்து என்னமோ ஆறுதல சொல்றாங்க, எதற்கும் அசையல் அவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவருக்கு ஏதாவது நீங்க செய்யலாம் என்று. அப்ப ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அவர் நேரடியாக ஏன்ட்ட வந்து கேட்டிருந்தாக்க நான் ஏதாவது யோசனைகளை சொல்லியிருந்திருப்பேன். ரப்பனா ஆத்தினாங்கிற துவாவை போல துவாக்களை செய்ய சொல்லியிருந்திருப்பேன். யாரெல்லாம் இம்மலையும் நல்லதை கொடு, மறுமையில் நல்லதை கொடு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி துவா செய்ய வச்சிருந்திருப்பேன். ஆனா அவர் நேரடியாக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடியவராக மஸ்ஜித் நபவியில நிற்கிறார். அல்லாஹ் மன்னிச்சாதான் மேற்கொண்டு என்னால செயல்படுத்த முடியும், எதையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. ஏறத்தாழ 3 நாட்களுக்கு பிறகு தஹஜ்ஜுடைய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா வஹீயை இறக்கிறான். என்ன செய்தீங்க? அபீ லுபாபாவுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு, அவர் மன்னிக்கப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. சஹாபாக்கள் ஒரு சில பேர் வேகமா ஓடி வந்து சந்தோஷமான அபீ லுபாபாட்ட சொல்லும்போது அபீ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்ல, எனக்கு நபி தான் அவிழ்த்து விடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தாங்க. தொழுகைக்கு வந்தவர்கள் அவர்களுடைய கட்டை அவிழ்த்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவங்களை மன்னிச்சுட்டாங்கிற செய்தியை சொல்லி காமிச்சாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மன்னிப்பு தேட வேண்டும்ங்கிற ஒரு ஆவல் எதன் அடிப்படையில் நடக்கிறதுலாம் அவர் சொன்ன ரகசியத்தை யாரும் பார்க்கல. அவருடைய மனசாட்சி அவரை நிம்மதியா இருக்க விடல. நீ தப்பு பண்ணிட்ட, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடி ஆகணும். அதனுடைய வேகம் தங்களை தாங்களே தண்டனை செய்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி இன்னொரு சஹாபி ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனாவில் வாழும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான முறையில் கூடவே இருந்த சஹாபாக்கள் இவர் ஒருவர். கூட இருந்து என்ன செய்வாங்கன்னாக்க நிறைய பணிவிடைகளை செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தேவைப்படுதோ அந்த செயல்களை உடனே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலை காரணமாக ஒரு வேலையை சொல்லி ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புறாங்க. பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியிலிருந்து கிளம்பக்கூடிய ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வேலைக்கு அனுப்பினார்களோ அந்த வேலைக்காண்டி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெண்ணை தப்பான முறையில பார்த்துறாங்க. ஒரு பெண்ணை தப்பான முறையிலனாக்க ஆடைகள் குறைவான நிலையில பார்த்துறாங்க. யதார்த்த பார்வை மட்டுமல்ல, இரண்டாவதாக திரும்ப பார்க்கிறாங்க. ஒரு பெண்ணை பார்க்கிறாங்க, அந்த பார்வை யதார்த்த பார்வை இருந்தா மன்னிப்பு. மறுபடியும் 2வது தடவை அந்த பெண்ணை பார்த்த நேரத்துல மனசாட்சி சொல்லுது, நீ தப்பு பண்ணிட்ட. அரண்டு போனாரு, துடிச்சு போனாரு. ரசூலுல்லாஹ்ட்ட வரல, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை செய்யல, வேலைகளையும் முடிக்கல, நேரா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கன்னு பார்த்தாக்க மதீனாவுக்கும் மக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய மலை குன்றுகள்ல உயரமான குன்றுல ஏறி நின்று கொண்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. செஞ்சது என்ன பாவங்க? அரைகுறையாக இருக்கக்கூடிய ஆடையில ஒரு பெண்ணை பார்த்தது. 2வது தடவையாக அந்த பெண்ணை பார்த்தது. மக்காவுடைய மதீனாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உயரமான ஒரு மலையில் ஏறி நின்று கொண்டு அல்லாஹ்ட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. எங்கப்பா ஸஅலபா போன ஒரு ஆளை காணுன்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட விசாரிக்க, யார் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கும் வரல, எங்க போனாலும் தெரியல. இந்த மாதிரி செய்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஏறத்தாழ 40 நாட்கள். எத்தனை நாள்? 40 நாட்கள். எத்தனை வெயில பார்த்திருப்பாரு, எவ்வளவு இரவுகளை பார்த்திருப்பாரு. பசி பட்டினியோடு மலை மேலே ஏறி நின்று கொண்டு தௌபா செஞ்சு கொண்டிருக்கிறார் அல்லாஹ். அவருடைய மனசு உறுத்தது, தப்பு பண்ணிட்டு தௌபா கேளு. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு வந்து செய்தி சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னா, உங்களுடைய ஒரு தோழர் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மலை குன்றின் மீது
அல்லாஹ் இடத்துல தௌபா செய்து கொண்டிருக்கிறார் என்று செய்தி அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிருச்சு, இது ஸஅலபா தான், இது ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்தான். உடனே பக்கத்தில் இருந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரெண்டு பேரையும் சேர்த்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ஸஅலபாவை அழைச்சிட்டு வாங்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரெண்டு சஹாபாக்களும் போறாங்க, ஸஅலபாவை பார்க்குறாங்க, கூப்பிட்டு கொண்டு வருகிறாங்க. கூப்பிட்டு கொண்டு வந்தாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, என்ன செஞ்சாரு, ஏன் இப்படி செஞ்சுட்டீங்க? யார சொல்ல நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் தகாத ஒரு பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேன், என் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு பாவத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க, எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான், வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாங்க. ஆறுதல், எப்போ செஞ்ச தவிர உணர்ந்துட்டாலும் அது ஆறுதலான முறையில் மன்னிக்கப்பட்ட செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நான் சஹாபிக்கு பொறுக்கல, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு, யார சொல்ல நான் நிறைய பெரிய பாவம் பண்ணிட்டேன். கடைசியில வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரோட உடல்நிலை மோசமா இருந்துச்சு. 40 நாட்கள் வெயில் மலையில இருந்தா என்ன ஆகும்? அனுப்பி வச்சாங்க. வீட்டுக்கு போனவர் உடம்பு சரியில்லாமலே படுக்கையிலே இருந்தார். எதையும் உண்ண மாட்டேங்கிறாரு, எதையும் குடிக்க மாட்டேங்கிறாரு, புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. தௌபாங்கிற அடிப்படையில் நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். இந்த செய்தி சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காதுல உள்ளது. வீட்டுக்கு போனவரும் சுகம் இல்லாமல் இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்றாங்க, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், ஸஅலபாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, இன்னும் அவர் தன்னுடைய வருத்தத்தை விட்டதாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அவரை பார்க்க போகிறாங்க. போனாக்க ஏறத்தாழ மௌத்துடைய நெருக்கத்தில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்ட சொல்லுப்பா, அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்ட, வான அளவுக்கு தப்பு பண்ணிட்டியா, பூமியை தாண்டி வான அளவுக்கு உன்னுடைய தப்பு மிகச்சிருச்சா சொல்லு. அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு உன்னுடைய நன்மைகளை கொண்டு மன்னிப்பை கொண்டு அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். அப்ப சஹாபி சொல்லுவார், யார சொல்லலாம், ஆமா அவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த தவறை சொல்லி காமிப்பாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார சொல்லலாம், ஸஅலபா ரலியல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்பு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅலபாவுக்கு சொல்லுவாங்க. சொன்ன நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாரு, அடுத்த செகண்ட் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு மூத்தாயிடுவார். மௌத்துடைய நிலைமை ஏற்படுகிற வரைக்கும் செய்துவிட்ட ஒரு தவறுக்காக வேண்டிய வருந்தி தௌபா செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. எதன் அடிப்படையில் தெரியுமா? மனசாட்சியினுடைய தூண்டுதலின் பிரகாரம், மனசாட்சியை உறுத்தக்கூடிய வகையில தவறு செய்து விட்டோம்ங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வந்து அந்த செய்தியை காதுல வாங்கினதும் திருப்தியாச்சு, மௌத்தும் ஏற்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, அவருக்கு கஃபன் செய்யுங்க, குளிப்பாட்டுங்க, கஃபன் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வே தொழ வச்சாங்க. அடக்கம் பண்றதுக்கான தூக்கிட்டு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வித்தியாசமான நடை ஒன்று நடந்தார்கள். வித்தியாசமான நடை என்ன நடனாக்க, தங்களுடைய கால் பெருவிரல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க. தன்னுடைய காலுடைய பெருவிரலை மட்டும் பூமியில வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க. சஹாபாக்கள் கேட்டிருப்பாங்க, யார சொல்லலாம், ஏன் இப்படி நடந்து வரீங்க, ரொம்ப சிரமமாச்சு, ஏன் இப்படி நடக்கிறீங்க? இவருடைய ஜனாசாவுக்கு பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் வந்து இறங்கி இருக்கிறாங்க. அந்த மலக்குமார்களுடைய ரெக்கையெல்லாம் என்னுடைய காலில் மிதிப்படுது. அதை உணர்ந்துதான் கிடைக்கிற கேப்ல நான் பெருவிரலை வைத்து நடந்து செல்கிறேன் என்று சொன்னார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வோட மன்னிப்பு மட்டுமல்ல, அல்லாஹ்வோட புறத்தில் பெரும் மரியாதை பெற்றவர்கள் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா. மனசாட்சியின் பிரகாரம் செயல்பட்டதனுடைய விளைவு அல்லாஹ் தஆலா அவர்களை பெருமிதப்படுத்தியிருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான், தன்னுடைய சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்திருக்கிறான். அது மட்டுமில்ல, ஹஜ்ரத்தே உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ஒரு பெரிய சஹாபி பெண்மணி. இவர்கள் ரசூலுல்லாஹ் ஒருத்தர் வந்து கேட்பாங்க, யார சொல்லலாம், அதாவது மக்கா வெற்றி அடைந்த நேரம், மக்கா வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய நேரம், உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் வந்து கேட்பாங்க, யார சொல்லலாம், நான் இன்னாருடைய மனைவி, என்னுடைய கணவருக்கு நீங்க பொது மன்னிப்பை தந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அழைத்து வருவேன் என்று சொல்லி காமிக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய கணவனுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னங்க, பொது மன்னிப்பை தர வேண்டும். ஏன்னா அவ்வளவு பெரிய பாதக செயலை செய்தவர் என்னுடைய கணவர். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கி கொண்டாங்க, யாருடைய மனைவின்னு வழங்கி கொண்டார்கள், சொந்தக்காரவங்க தான் ரசூலுல்லாஹ்வுக்கு. அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அவருடைய கணவர். அபூ ஜஹலுடைய மகனாக இருந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் உம்மு ஹக்கீம் என்ற பெண்ணினுடைய கணவர். இந்த அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்வதற்கு வருகிறார்கள் என்று செய்தி தெரிஞ்சவனே வேகமாக மக்காவை விட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. அதாவது ஓடி போயிட்டாங்க.
போனவர்களை தன்னுடைய மனைவி உம்மு ஹக்கீம் அவர்களுடைய அழைப்பின் பிரகாரம், வாங்க, முகமது நபி தண்டிக்க மாட்டாரு, கைது செய்ய மாட்டாரு, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க. அப்படி கூப்பிட்டு வரக்கூடிய சமயத்துல இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் பார்க்க வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பக்கத்துல உட்கார வச்சு கலிமாக்களை சொல்லிக் கொடுத்து, உங்களை யாரும் தண்டிக்க மாட்டார்கள், எதற்கும் பழி வாங்க மாட்டார்கள் என்று சொல்லி வாக்குறுதிகளை சில விஷயங்களை ஸல்லல்லாஹு சொல்லிட்டு, இக்ரிமா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, இன்னும் நான் என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, யார சொல்லலாம், நான் இஸ்லாத்திற்கு முன்னாடி, இப்போ இந்த நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய விஷயங்களை இஸ்லாத்திற்கு எதிராக நான் செயல்பட்டு இருக்கிறேன். எத்தனையோ போர்கள்ல உங்களுக்கு எதிரான வாளை தூக்கி கொண்டு வந்து நின்றுருக்கேன். என்னுடைய தந்தையினுடைய பழி தீர்ப்பதற்காக நான் உங்களை பழி தீர்ப்பதற்காக எத்தனை பேர் வந்து நின்றுருக்கேன் போர்க்களத்துல. அந்த மாதிரி பாதக செயலை செய்தவன் இக்ரிமா நான். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். சாதாரண மனிதனாக நான் இல்லை, அபூஜஹலுடைய மகனாக இருந்திருக்கிறேன். அபூஜஹல் எந்த அளவுக்கு பகைமை உணர்வு இஸ்லாத்தின் மீது இருந்தோ அதை விட பன்மடங்கு இஸ்லாத்தின் மீது பகைமை கொண்டவன நான் இருந்தேன். எத்தனையோ போர்க்களங்களுக்கு உங்களுக்கு எதிராக வந்து நின்றுக்கிறேன். எனக்கு அதற்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்க வேண்டும் யார சொல்லலாம்னு சொல்லி கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னாடியே அதே மஜ்லிஸ்ல வானத்தை நோக்கி கையை உயர்த்தி, யா அல்லாஹ் இக்ரிமாவை மன்னிச்சிரு, அவர் இஸ்லாத்துக்கு எதிரான முறையில, எனக்கு எதிரான முறையில என்னென்ன சதிகளை செய்தாரோ, எத்தனை வெறுப்புகளை காட்டினாரோ, எத்தனை பகைமைகளை கொண்டிருந்தாரோ, எத்தனை போர்க்களங்கள் வந்து நின்றாரோ எல்லாத்தையும் நீ மன்னிச்சிருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. துஆ செஞ்சோன்னு அவருக்கு மன்னிப்பு கிடைச்ச செய்தின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி அவருடைய மனசாட்சியும் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலாவுடைய மனசாட்சியும் வருந்தியது. ஆஹா, இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே, இப்படியெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டோமே என்று சொல்லி கஷ்டப்பட்டதனுடைய விளைவு, அந்த வருத்தம், அந்த மனசாட்சியின் பிரகாரம் வாழுதல் என்பதுதான் இஸ்லாத்திலே அவர்கள் கொண்டு வந்து சேர்த்ததற்கு காரணமாக அமைஞ்சிச்சு என்ற செய்தியெல்லாம் வரலாறு நம்ம பார்க்கிறோம். அதான் ஸல்லல்லாஹு சொல்லி காமிப்பாங்கல்ல, ஈமானின் பிரகாரம் வாழுதல் என்று சொன்னா மனசாட்சி திருப்தி கொண்டாக்க அது ஈமானுடைய அடையாளம். மனசாட்சி ஒரு தப்பை அதிருப்தி கொண்டாக்க, தப்பு செய்யும் போது அதிருப்தி கொண்டாக்க அதுவும் ஈமானுடைய அடையாளம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சஹாபாக்கள் எல்லாம். ஹஸ்ரத் அபீ லுபாபா ரலியல்லாஹு தஆலாவுடைய செயல்பாடு, ஸஅலபா ரலியல்லாஹு தஆலாவுடைய செயல்பாடு, இக்ரிமா ரலியல்லாஹு தஆலாவுடைய செயல்பாடு, இந்த மாதிரி நிறைய சஹாபாக்களுடைய செயல்பாடுகள் நமக்கு முன்னுதாரணங்கள். அந்த முன்னுதாரணங்களை மையமா வச்சுக்கொண்டு நம்மள்கிட்ட ஈமான் நிறைஞ்சிருக்கா, நம்ம மனசாட்சியின் பிரகாரம் செயல்படுகிறோமா, எத்தனை தடவைகள் மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம செயல்படுகிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு புறம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகள் ஒரு புறம் என்று சொன்னால், குர்ஆனுடைய வார்த்தைகள் ஒரு புறம் என்று சொன்னால், இதையெல்லாம் தாண்டி நம்முடைய மனசாட்சி தனிமையில இருக்கும்போது எத்தனை தடவைகள் வருத்தப்பட்டிருக்கும், எத்தனை விஷயங்களை தடுக்க வேண்டும், எத்தனை விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் தவறுகளை பற்றியெல்லாம் மனசாட்சி சொல்லியிருந்திருக்கும். ஏன் அதை நம்ம கேட்கல, என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? அந்த மாதிரி யோசனை செய்வது ஈமானுடைய பலம் என்பது நபியினுடைய வார்த்தைகள். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தருவது போல ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, மனசாட்சி என்பதற்கு ஆசிரியர் யார் தெரியுமா? மனசாட்சிக்கு ஆசிரியர் யார் தெரியுமா? அல்லாஹ்வாக இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிப்பாங்க, வாபிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்கள் உங்களோட மனசுல எது சரி நினைக்கிறீங்களோ அது சரி, எது தப்புன்னு நினைக்கிறீங்களோ அது தப்பு. மனசாட்சி திருப்தி கொண்டால் அது ஈமானுடைய அடையாளம். மனசாட்சி கெட்ட விஷயங்களை செய்யும்போது அதிருப்தி கொண்டால் அது ஈமானுடைய அடையாளம் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே நம்மளும் மனசாட்சியின் பிரகாரம் செயல்பட வேண்டும். எந்த அளவுக்கு நபியை பின்பற்றி வாழுதல் என்பது கட்டாயமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையாக கூடிய குர்ஆனை பின்பற்றி வாழுதல் என்பது கட்டாயமோ, அதே மாதிரி மனசாட்சியின் பிரகாரம் செயல்படுதல் என்பதும் ஈமானுடைய அடையாளம். அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும். மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது, மனசாட்சியை பின்பற்றி வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நல்ல தௌஃபீக்கை, நல்ல நசீபை, சூழலை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவாங்க.